கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின மகா பெரிய நன்மைக்காய் கிருபைக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை எரேமியா 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நம்மளை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி இந்த நாளில் அவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நம்ம நம்பின உறவுகள், நம்ம நம்பின மனுஷர்கள், நம்ம நம்பிக்கொண்டிருக்கிற வேலை, நம்ம நம்பிக்கொண்டிருக்கிற பணம், இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்ய முடியாது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. தேவனால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வேளையிலும் கூட அவர் கேட்கிற காரியம், என்னால் எந்த காரியம் செய்ய முடியாது, என்னால் எந்த காரியம் முடியாது என்று சொல்லி இந்த நாளில் அவர் நம்மளை பார்த்து கேள்வியாக கேட்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியை, ஒரு வேளை நினைக்கலாம், என் வாழ்க்கையில் இனி அவ்வளோதான், நான் எதிர்பார்த்த காரியங்கள் எதுவுமே நடக்கலை. ஒருவேளை கற்பத்தின் கனிக்காய் எதிர்பார்த்து அது நடக்காமல் இருக்கலாம். ஒருவேளை ஊழியத்தின் பாதையில் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். ஒருவேளை குடும்ப சூழ்நிலைகளில் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். அதை வேதம் சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவில் விளங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது முடிவில் விளங்குகிற நாட்களில் அது வரைக்கும் அவருடைய சமூகத்தில் யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் தான் கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரால் எல்லாம் கூடும். வெறும் ஒன்றுமே இல்லாத வெறும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் 5000 பேருக்கு போஷித்து மீதி எடுத்தவர். வெறும் செத்துப்போன மீன், சுடப்பட்ட அப்பம், அந்த இடத்துல மாவு இல்லை, வேறு மீன் இல்லை, வேறு அடுப்பு எதுவுமே இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நிமித்தமாய் அந்த இடத்துல அவர் போஷித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் அவரால் கூடும். கானான ஒரு கல்யாணத்தில் வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர். ஒன்றுமே இல்லாத வெறும் தண்ணீரை, வெறும் கற்சாடிகளை அவர் திராட்சரசமாய் மாற்றினவர், நிரப்பினவர். 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அவர் ஒரு வல்லமை புறப்பட்டு போய் அந்த இடத்துல அந்த ஸ்திரீக்கு 12 வருடமாய் எல்லா பணத்தையும் செலவாக்கி அவளுடைய சரீரத்தில் சுகம் காணப்படலை. எல்லா பணமும் வைத்தியருக்கு செலவாகி ஒன்றுமில்லாத நேரத்தில் விசுவாசத்தோடு கூட அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து செங்கடலை 2ஆய் பிளந்தவர், அது வெட்டாந்தரையாய் மாற்றினவர். யோர்தானை கடக்கும் பொழுது அது குவியலாக நின்று பண்ணினவர். மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர். அவர்களுக்கு என்னென்ன தேவையோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த நேரத்தெல்லாம் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தவர், காடையை கொடுத்தவர். இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய், பகலில் மேக ஸ்தம்பமாய் பாதுகாத்தவர். மரித்த லாசரை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பினவர். இனி எத்தனையோ விதமான அதிசயமான காரியங்களை வேதத்தில் அவர் செய்திருக்கிறார். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர் அதிசயமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியம் செய்யணும் அப்படின்னா, அற்புதத்தை செய்யணும் அப்படின்னா, வேதத்தில் பார்க்குறோம், எங்கெங்கெல்லாம் அற்புதம் நடந்ததோ, எங்கெங்கெல்லாம் அதிசயம் நடந்ததோ அங்கெல்லாம் அவர்களை அர்ப்பணித்தவர்களாய், விசுவாசித்தவர்களாய், அவரை மாத்திரம் நம்பினவர்களாய், அவரை மாத்திரம் இறுக பிடித்தவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தவர்களுக்கு தான் ஒவ்வொருவருக்கும் அவர் அதிசயமான காரியங்களை செய்ய வல்லவராக இருந்தார். இந்த நாளிலும் கூட அவரை மாத்திரம் நம்பும் பொழுது, அவருடைய வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது, என் வாழ்க்கையிலையும் அவர் அற்புதத்தை செய்வார், என் வாழ்க்கையிலையும் அவர் நன்மையான காரியங்களை செய்வார் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.